ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ராகி நூடுல்ஸ் எப்படி சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி அது கொதித்ததுக்கப்புறமா அதில் நம்ம ராகி நூடுல்ஸை போட்டுட்டு அதை வேக வச்சு எடுத்துக்கணும். நீங்கள் வேக வைக்கும்போது அது கூட கொஞ்சமாக நீங்கள் கோகோனட் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நமக்கு நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அந்த தண்ணி எல்லாத்தையுமே வடித்து இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளியுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கறிவேப்பிலை, மல்லித்தழை இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மல்லித்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய்த்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ராகி நூடுல்ஸ்க்கு மசாலா அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மசாலாவையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா மசாலாவையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ராகி நூடுல்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சால்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மசாலாவிலேயே சால்ட் இருக்கும். உங்களுக்கு சால்ட்டு பத்தாது அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இதை அப்படியே வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு ஹெல்த்தியான ராகி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ராகி நூடுல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.